ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் போட்டு வேக வைக்கலாம். தக்காளி வேக வைக்கிறதுக்கு முன்னால் நல்லா கழுவிட்டு மேல் பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி ஒரு கீரல் போட்டு வைக்கலாம். இது ஏன் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான். இப்போ வெந்துருச்சு தக்காளி. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியும் தோல் உரித்து அது கூடவே போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி தோல் உரிச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி பெனி பாஸ்தா போட்டு வேக வைக்கலாம். இது கூடவே அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இது குக் ஆகிற டைம் அதில் போட்டிருப்பாங்க கவர்லேயே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் காத்திருந்து அது கூடவே குட்டியாக நறுக்கின பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் கூட போதும், போட்டு நல்லா கிளறலாம். கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் வத்தல் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். இதில் வெங்காயம் பூண்டு தட்டுப்படுதுன்னா இதை நம்ம இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ரெட் சாஸ் ரெடி. இப்போ நம்ம பேன் திறந்து பார்க்கும்போது பெனி பாஸ்தாவும் வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரெட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு வதக்கணும். நல்லா கிளறி விடலாம். மைதா பட்டரில் நல்லா கலந்து வெந்துடட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா இதில் எதுவும் லம்ஸ் வந்துடக்கூடாது, கட்டி இல்லாமல் கிண்டணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும். மொத்தமாக ஊற்றினா கட்டி விழுந்துடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் மொத்தத்தையும். மைதா பாலில் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கட்டிலாம் இல்லை எதுவும். இப்போ பாலை மொத்தமாக ஊற்றிடலாம். ஊற்றி கிளறி விடணும். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. மைதாவும் சேர்ந்து பட்டர் எல்லாம் சேர்ந்து வேகுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஆரிகானோ போடலாம்.
ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான் போட்டுட்டு இப்போ ஒரு க்யூப் சீஸ் எடுத்து நல்லா திருவி விடலாம். சீஸ் பாலில் நல்லா மெல்ட் ஆகி கலந்து நல்லா வரட்டும், சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி. இதோட இந்த ரெட் சாஸை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ் சாஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கலந்து விடலாம். இந்த ஒயிட் சாஸோட ரெட் சாஸ் சேர்ந்து அப்படியே கலந்து வரும்போது அது பிங்கிஷாக மாறும். இதுதான் பிங்க் சாஸ். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து வரும், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பெனி பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுலேயே இன்னும் ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்துட்டு இறக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.